அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களையும், தூரத்தில் இருந்தும் நம்முடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், சிறியோர் பெரியோரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் முக்கியமான தலைப்புகளை நாம் சத்தியங்களாக அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கடந்த வாரத்திலே ஏன் நாம் ஜெபம் செய்ய வேண்டும், ஏன் நாம் ஜெபம் செய்ய வேண்டும், 3 காரணங்களை அதற்காக நாம் சிந்தித்தோம். ஒன்று, தேவனோடு உள்ள உறவுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் நாம் தப்பி தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு தகுதியாகுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவரை அறியாமல், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல், வாழ்க்கையின் படைப்பின் நோக்கம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனிலே சேர்க்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். ஆமென். எத்தனை பேருக்குள்ள ஒரு ஜெப பாரம் உருவாச்சு? ஜெபிக்கணும்ன்ற ஒரு பாரம் உருவானவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய செய்திகளை மறுபடியுமாக நீங்கள் யூடியூப்ல நீங்க போய் கேளுங்க. தயவு செய்து மற்றவர்களுக்கு இதை குறித்து ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியங்கள் மக்களுக்கு போய் சேரட்டும். இந்த நாளிலும் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை என்ன? கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை என்ன? ஒரு முறை ஒரு படகுல ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம் படகுல. அப்ப அந்த படகோட்டி கிட்ட கேட்டாராம், நான்ப்பா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? நான் சொன்னா, சார் தெரியாது சார், வாழ்க்கையில 25% வீணாக்கிட்டியப்பா. கொஞ்சம் தூரம் போன உடனே, சரி அறிவியலாவது தெரியுமா? அறிவியலும் தெரியாது சார், வாழ்க்கையில பாதி வாழ்க்கையை வீணாக்கிட்டியப்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே, மேக்ஸ் தெரியுமா? தெரியாது சார், என்னப்பா வாழ்க்கையில முக்காபாக வாழ்க்கையை வீணாக்கிட்டியாப்பா. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த படகு ஒரு புயல், அதாவது சூறாவளி காற்றுல சிக்கி இப்ப கப்பல் கவிழ போகுது, அந்த ஏரியில கவிழ போகுது. அப்ப அந்த படகோட்டி கேட்டானா, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அவர் சொன்னாரா, தெரியாதுப்பான்னு. உங்க மொத்த வாழ்க்கையுமே முடியும் போதே. இருக்கிறீங்களா? நாம் அறிய வேண்டியவைகளை நாம் அறிந்தால் இந்த உலகத்தில் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்துவிட முடியும். அல்லேலூயா. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்வானாலும் தாழ்வானாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று தத்துவம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நான், என்னுடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய நம்பிக்கை என்ன என்பதை எனக்கு தெரியாவிட்டால் நான் அர்த்தமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டி வந்துடும். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கரங்களை உயர்த்தி, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். கண்களை மூடி செபிக்கலாம். பரலோக பரமபிதாவே, திறக்கப்பட்ட இருதயத்தோடும் கீழ்ப்படுகிற விருப்பத்தோடும் கவனிக்கிற காதுகளோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூய ஆவியானவருடைய உதவியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய நம்பிக்கையை குறித்து உங்க பரிசுத்த வேதாகமத்திலே நீங்க என்ன எழுதி வைத்திருக்கிறீங்களோ அது எங்களுக்கு புரியட்டும். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளங்க பண்ணுவாராக. அடியான் அல்ல, அடியான் மூலம் ஆவியானவருடைய ஜனங்களோடு பேசுவாராக. தாழ்த்தி மறைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
கரங்களை உயர்த்தி ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஜாலியா தான் கேளுங்க, ஒன்றும் கோச்சிக்காதீங்க. நல்லா இருக்கிறீங்களா? புதுசா யாராவது இருந்தாங்கடான்னா சர்ச்சை முடிஞ்சதோ புதுசா பிரதருங்களை பார்த்து என்ன பண்ணுங்க, புதுசா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. என்ன ஒரு பிரதர், நீங்க வாங்க, தொடர்ந்து வாங்க என்று பேசுங்கள். சகோதரிகள் யாராவது புதுசா இருந்தாங்கன்னா, அவங்க வெள்ளையா இருந்தாங்க நான் கருப்பா இருந்தேன் அதனால பேசல, அவங்க கருப்பா இருந்தாங்க நான் வெள்ளையா இருந்தேன் அதனால பேசல, இந்த கதையெல்லாம் இங்க ஓடக்கூடாது. ஏசு நல்லவர் கர்த்தருக்கு. அவங்க வந்து கண்ணு வந்து அவங்களுக்கு பெருசு பெருசாச்சு, அதனால எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால நான் அவங்க கிட்ட பேச நான் திட்டுவாங்கன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே நல்லவர்கள், எல்லாமே நல்லவர்கள். நல்லவர்களா ஆக்கிடுவோம், நம்ம நல்லவங்களை ஆக்கிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசு நல்லவர். பிரியமானவர்களே, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். இந்த கடைசி காலங்களில பொதுவாகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை நம்புகிறோம்? நம்முடைய நம்பிக்கை என்ன? நான் உண்மையானதை நம்பிக்கொண்டிருக்கிறேனா அல்லது நான் நம்புகிறதை உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? 3 F சொல்லுவாங்க. அதாவது faith, fact, follow. faith, fact, follow. நான் நம்புறது உண்மை, அதை பின்பற்றுகிறேன். நான் நம்புறது உண்மை, அதை பின்பற்றுகிறேன். faith, fact, follow. இது முற்றிலும் தவறானது. எது சரியானதுன்னா fact, faith, அப்புறம் follow. நான் நம்புறது உண்மை அல்ல, உண்மையை நான் நம்பி பின்பற்றுகிறேன். புரிஞ்சவங்க மட்டும். நான் நம்புறது உண்மை, அதை பின்பற்றுகிறேன் என்பது தவறான ஸ்டேட்மெண்ட். உண்மையை நான் நம்பி பின்பற்றுகிறேன் என்பதுதான் சரியானது. அப்படியானால் நான் என்ன நம்புகிறேன் என்பதை நான் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். I know about my faith. நான் எதை நம்புகிறேன் என்று எனக்கு தெரியும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கரங்களை உயர்த்தி சொல்லணும் ஆமென் அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் யார் என்கின்ற அறிவு எனக்கு இருக்கிறபடினால் நான் வெட்கப்படுவதில்லை. நான் பாடுகளை குறித்து நான் அவமானப்படுவதில்லை. நான் நிந்தைகளை குறித்து ஏமாற்றப்படுவதில்லை. ஐயோ, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடுறேன், அவர் இருக்கிறாரோ இல்லையோ என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அல்ல, நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால் நான் படுகிற பாடுகளை விட அவர் பெரியவர். நான் அனுபவிக்கிற அவமானங்களை விட அவர் தரப்போகிற மகிமை பெரியது. நான் படுகிற துன்பங்களை விட அவர் தரப்போகிற இன்பம் பெரியது. என்னுடைய தியாகத்தை விட அவர் எனக்கு செய்த தியாகம் பெரியது. நான் நம்புகிறவர் யார் என்பதை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்குமானால் இந்த உலகத்தின் எந்த பாடுகளையும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் நீங்க சாதாரணமாக கடந்து போவீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை என்ன என்று 1 பேதுரு 3:15 பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 3:15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், அல்லது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து. அந்த நம்பிக்கை எங்க இருக்குதா? உங்களுக்குள் இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம் உங்கள் இருதயத்திலே நம்பிக்கையாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையின் நங்கூரங்கள் உங்கள் இருதயங்களிலே பாய்ச்சப்பட வேண்டும். வேதம் என்கின்ற அந்த சத்தியத்தை, நங்கூரம் என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் இந்த உலகத்தில் அடிக்கிற காற்றுகளுக்கும் புயல்களுக்கும் மழைகளுக்கும் அலைகளுக்கும் கொந்தளிப்புகளுக்கும் நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது.
இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் பலமாய் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளையும் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம், எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தில் 1000 இன்பத் துன்பங்கள் உண்டு, 1000 வெறுப்பு மகிழ்ச்சி உண்டு, 1000 சாதக பாதகங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு சிலரை ஏன் ஆண்டவர், அவர் பவுல் ரெண்டுத்தையும் பயன்படுத்துறாருன்னா, சிலர் துன்பம் வந்தா பிரிஞ்சிடறாங்க ஆண்டவர் விட்டு, சிலர் உயர்வு வந்தா பிரிஞ்சிடறாங்க, சிலர் வெறுமை வந்தா பிரிஞ்சிடுறாங்க, சிலர் நிறைவு வந்தா பிரிஞ்சிடறாங்க. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவர் என்ன என்று மட்டும் சொல்லல, அது முடிக்கும் பொழுது நாம் இவை எல்லாம், நான் இல்ல நாம் இவை எல்லாவற்றிலேயும் இவை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நாம் என்ன பண்றோமா? இவைகளை எல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எவைகளை எல்லாம்? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நாம் நம்புகிற நம்பிக்கை இந்த உலகத்தின் எந்த உயர்வையும் எந்த தாழ்வையும் தேவனுடைய அன்பை விட்டு நம்பிக்கை விட்டு என பிரிக்கவே முடியாது. நான் நம்புகிற நம்பிக்கை என்ன என்பது, எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன என்பது எனக்கு தெரிய வேண்டும். யாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? அவள்தானா? நான் என்னுடைய நம்பிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தெரியும், அதை இன்னும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களாம் கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமா எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம நம்ப வேண்டிய முதல் காரியம், ஒரு கிறிஸ்தவராக நம்முடைய முதல் நம்பிக்கை என்ன? தேவன் ஒருவர் உண்டு, ஒருவர் மட்டுமே தேவன் என்பதை நாம் நம்ப வேண்டும். நீங்கள் ஒருவர் மட்டுமே தேவன் என்பதற்கு ஆமேன் சொல்லாவிட்டால் நீங்கள் அநேகரை தேவனாய் நம்புகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தா உண்டு, ஒரே ஒரு பரிகாரி உண்டு. வானத்துக்கு கீழே, பூமிக்கு மேலே, வானாதி வானங்களுக்கு மேலே, அண்ட சராசரங்களுக்குள்ளே, சர்வலோகத்திலும் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அப்படியானால் நாம் முதலாவது நமக்குள்ளே வைக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. ஆகவேதான் நாம் தேவனை சமமாகவோ, தேவனுக்கு மேலாகவோ, தேவனுக்கு பதிலாகவோ, நல்லா புரிந்து கொள்ளணும், தேவனுக்கு மேலாகவோ, சமமாகவோ, தேவனுக்கு பதிலாகவோ நாம் எதை கொண்டு வந்தாலும் தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு விசுவாசிகள், ஏன் சில மூத்தவர்கள் கூட, விசுவாசத்துல மூத்தவர்கள், ஊழியர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட நாள், நேரம், நட்சத்திரம், காலம், கிழமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்நிய தேவனை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, அந்நிய தேவனை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் அல்ல, பொல்லாத இருதயம் இருக்கிறது. ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்கள் இந்த உலகத்தின் நம்பிக்கையோடு ஒத்து போய் விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை 1000 உறவுகள் எழும்பி, எத்தனை 1000 தீமைகள் எழும்பி, எத்தனை 1000 நன்மைகள் எழும்பி, எத்தனை 1000 பிரச்சனைகள் எழும்பி, அரசியல் எதிர்ப்புகள், மனித எதிர்ப்புகள், இயக்கங்களின் எதிர்ப்புகள் எழும்பி உங்கள் விசுவாசத்தை அசைத்து பார்க்க நினைக்குமானால் நீங்கள் சொல்லுங்கள், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வானாதி வானங்களிலும் அண்ட சராசரங்களிலும் ஒரே தேவன், ஒருவரே இருக்கிறார். ஒருவரே தேவனாயிருக்கிறார், ஒருத்தர் தான் தேவனாயிருக்கிறார். ஆமென். சரி, இப்போ இந்த தேவனால் தான் யோவான் 1:3 சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியானால் ஒரே தேவனால் தான் எல்லாமே உண்டாயிருக்கிறது. எல்லாம் புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மோட்சம் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே மோட்சம் தான்.
ஆமென். கர்த்தருக்கு. அப்படியானால் சகலமும் யார் மூலமாக உண்டாயிருக்கிறது என்றால் அவராலே, தேவனுடைய வார்த்தையினாலே. எபிரேயர் 11:3 சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயினது என்பதையும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நன்றா புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் மூஞ்சி திர்ற மாதிரி உட்காருங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சிக்காதீங்க. மூஞ்சி திர்ற மாதிரி உட்காருங்க. இயேசு நல்லவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவராக, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவர்களாக நம்முடைய முதல் அசைக்க முடியாத நம்பிக்கையாக என்ன இருக்கணும்னா, ஒரே தேவன். ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு ஒருத்தர் சூனியம் பண்ணி வச்சிட்டார் பாஸ்டர். சொல்றவர் யாரு? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஒரு கடவுளுடைய ஊழியம் செய்யறவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார். தம்பி வீட்டுக்கு போய் என்ன பண்ணிருக்கிறாரு, பிரதர் கர்த்தர் எனக்கு ஒன்று வெளிப்படுத்தினார் பிரதர். என்னங்க ஐயா, உங்க அண்ணன் உனக்கு சூனியம் பண்ணி வச்சிட்டார் பிரதர். அண்ணன் வீட்டுக்கு போய், பிரதர் கர்த்தர் ஒன்று வெளிப்படுத்தினார் பிரதர். என்ன பிரதர்? உங்க தம்பி உனக்கு சூனியம் பண்ணி வச்சிட்டா போல. இங்க இருக்கிற யாராவது சூனியத்தை நம்புறீங்களா? இல்ல, நம்புறதா இருந்துச்சுன்னா தப்பு. நீங்க நம்புறதுல நான் தலையிட விரும்பல. நம்புறதா இருந்தா கை தூக்குங்க. அந்த பேய் இன்னைக்கு ஓட்டிடலாம். ரட்சிக்கப்பட்ட பின்னாடி சூன்யம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா அது இருக்கட்டும், இல்லாம போட்டோம். சூன்யத்தை எப்ப பாரு சூன்யம், செய்வினை, பில்லி சூன்யம், ஏவலு, பேயே, அடா பேயே, பில்லி சூன்யம், பேய், பிசாசுன்ற உன்னை போல ஒரு பிசாசு பெரிய பிசாசு இருக்க முடியாது. எப்ப பாரு பேய், பிசாசி, சூன்யம், செய்வினை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் உண்டா? இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் உண்டா? உலகத்துல இருக்கிறவனிலும் முன்னில் இருக்கிற ஒரு சின்னவரா? இயேசு உலகத்தை ஜெயித்தவரா, உலகத்தால் ஜெயிக்கப்பட்டவரா? புரிஞ்சவங்க மட்டும். பூசணிக்காய் சுத்தி உடைக்கல, இந்த பக்கத்துல வெள்ளை துணியை நீட்டல, மஞ்சள் துணியை கட்டல, செஞ்சுட்டடா பாவம், செஞ்சுட்ட. வெள்ளை துணியை கட்டி அதுல மஞ்சள் துணியை கட்டி தொங்க விடாம போட்டதுனால தானே உங்க வீட்டுல இந்த பிரச்சனை எல்லாம். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், ஏன் சூன்யத்துக்கு எதிராக நான் இவ்வளவு கோபமாய் பேசுகிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருப்பது பிசாசு. சூன்யத்துக்கு நீ பயந்தால் நீ தேவனை விட பெருசா ஒரு சக்தியை நம்புறன்னு அர்த்தம். செய்வனைக்கு நீ பயந்தால் இந்த தேவனை விட செய்வனைக்கு வல்லமை அதிகமா இருக்குது என்று அர்த்தம். அதைத்தானே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தானே ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரமான பாவமாக தேவன் பார்ப்பது, தேவனுக்கு சமமாகவோ, தேவனுக்கு மேலாகவோ, தேவனுக்கு பதிலாகவோ நாம் எதையாவது சிந்தித்தாலே ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஐயா என்ன சொல்றது? வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நான் சொல்றேன், பரலோகத்தை விட தேவனை விட உங்க வீட்டுல உள்ளவங்க பெரிய ஆளா? பரலோகத்தை விட தேவனை விட உங்க கணவர் பெரியவரா? பரலோகத்தை விட தேவனை விட உங்க பிள்ளைங்க பெரியவங்களா? பரலோகத்தை விட தேவனை விட உங்க மனைவி பெரியவங்களா? பரலோகத்தை விட தேவனை விட உங்க அப்பா அம்மா, சொந்த பந்த, ஆயா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, வந்தவன் வராதவங்க பெரியாளா? அப்படி பெரியாளா நீ நினைக்கிறதா இருந்தா அடுத்த வாரம் வேற சனிக்கு போயிடு, தப்பே கிடையாது. ஏன்னா நான் பேசுறது உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். நான் எல்லாத்த விட பரலோகத்தின் தேவனை பெருசா பாக்குறேன்றவங்க தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் தீங்குவில்லை போய் சேருவீர்கள். இந்த வார்த்தை, இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன்றவங்க மாத்திரம் கரண்டு விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்களா? அப்படியானால் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலே நம்பிக்கையை நாங்கள் அசைத்துக் கொள்ள முடியாது என்றால், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாமா நம்பிக்கையை நம்ம அசைத்துறது? எதுக்காகவுமே அசைக்க முடியாத நம்பிக்கைய 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் விஷயத்துக்கெல்லாம் அசைச்சிடக்கூடாது. தோத்திரம்.
இருக்கிறீங்களா? இரண்டாவதாக எதை நாம் நம்புறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனுக்கும் மனிதனுக்குமான மத்தியஸ்தர் என்பதை நாம் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே தேவன் மட்டுமல்ல, தேவன் ஒருவர் மட்டுமல்ல, இரட்சகரும் ஒருவர் தான். இயேசு நானும் வழி என்று சொல்லல, நானே வழி என்று சொன்னார். சிந்திக்கணும். மனிதர்கள் தேவனோடு சேர்க்கப்படுவதற்கு நோ அதர் வே. சிலர் சொல்லுவாங்க, நீங்க நேரா இயேசு கிறிஸ்து மூலமா போயிடுங்க, நாங்க அவங்க மூலம் போயிட்டு அவங்க மூலம் வந்துட்டு இவங்க மூலம் சேர்ந்துட்டு அப்புறம் வரோம். அப்படி பைபிள் எங்கேயாவது இருக்குதா? எந்த பைபிளையாவது இருக்குதா? அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட உலகத்திலே பாவமற்ற நிலையில ரத்தம் சிந்தினவர் இயேசு ஒருவரே. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல பிறப்பால் பாவம் இல்லாதவராக, வளர்ப்பால் பாவம் இல்லாதவராக வாழ்ந்த ஒரே ஒரு சரித்திர புருஷன் யார் மட்டும்தான்? யோசித்து பாருங்க ஐயா. இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தவர்களில் மனிதனுக்கு பிறக்காதவர் இயேசு ஒருவரே. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தவர், மனிதனுக்கு பிறந்தவர் அல்ல. அப்படியானால் ஆதாம் வழியாக வரக்கூடிய ஜென்ம பாவம் இயேசுவுக்கு கிடையாது. சரி, வளர்ந்தார். அவர் என்ன காட்டுல போய் வளர்ந்தாரா? யாருமே காணாத ஒரு தேசத்துல வளர்ந்தாரா? 33 வருடங்கள் இந்த உலகத்திலே மாம்சமும் சதையும் எலும்பும் ரத்தமும் கொண்டவராக வாழ்ந்தார். நம்மை போல பாடுபட்டும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொன்ன கேட்ட சவாலிட்ட ஒரே சரித்திர புருஷன் இயேசு ஒருவரே. அவருடைய எதிரிகளாலும் நீதிமான் என்று சொல்லப்பட்டவர் இயேசு ஒருவரே. அவரை காட்டி கொடுத்தவனால் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டவர் இயேசு ஒருவரே. என் அன்புக்குரிய சகோதரரை சகோதரி, சிந்தியுங்கள். வேதம் எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. மனிதர்கள் பிறப்பால் ஆதாமின் வழியாக வந்த ஜென்ம பாவத்தை உடையவர்கள், வளர்ப்பால் கர்ம பாவத்தை உடையவர்கள். ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் ஒரு மனிதனை முழு பாவியாக மாற்றுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது 3 விதமானது. ஒன்று, உடலை விட்டு உயிர், அதாவது உயிர் தேவனை விட்டு பிரிந்திருப்பது. ஆவி தேவனை விட்டு பிரிந்திருப்பது ஆவிக்குரிய மரணம். ஆவியும் ஆத்துமாவும் உடலை விட்டு பிரிவது சரீர மரணம். ஆவி ஆத்துமா சரீரம் சேர்ந்து நரகம் போவது நித்திய மரணம். ஒருவரு நரகம் போக கூடாது என்பதை தேவன் விரும்பினபடினாலே இந்த பாவ மனிதரை மன்னிப்பதற்காக, பாவத்திலிருந்து அவனை ரட்சித்தவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய வார்த்தையை தேவகுமாரனாக்கி இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரே இயேசு கிறிஸ்து. யார் இயேசு கிறிஸ்து? யார் 2000 வருஷத்துக்கு முன்பாக பெத்லகேமிலே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் அல்ல. அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறவராகவே இருக்கிற தேவனுடைய வார்த்தையாகிய தேவகுமாரன். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். இவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. அவரே ரத்தம் சிந்த பாவ மன்னிப்புக்காக பலியானவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்பிக்கைக்கான காரியங்களுக்காக போராடுங்கள். நாம் நம்புகிற 2வது காரியம் என்ன? இயேசு ஒருவரே இரட்சகராய் இருக்கிறார். எந்த சபையா இருந்தாலும் நமக்கு 1008 வழிகளை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். இன்னாரை வேண்டிக்கோ, அன்னாரை வேண்டிக்கோ, அவரே வேண்டிக்கோ. அவர்களை புனிதர்கள் என்று இவர்களே ஒரு கதையை கட்டுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் 22 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
யோவானாகிய நானே, அதாவது இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை யோவான் பத்ம தீவில் இருந்து எழுதுகிறார். கிபி 96 எழுதுகிறார். இவர் எழுதி முடிக்கும் பொழுது, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். ஏன் காலில் விழக்கூடாது? ஏன் காலில் விழக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். அது மரியாதை கிடையாது. தெய்வத்து காலில் தான் விழணும். நீ யார் காலில் விழுறியோ அவங்கள தெய்வமா நீ ஏற்றுக்கொள்றன்னு அர்த்தம். எத்தனை தெய்வம் இருக்குது? அப்ப யார் காலில் மட்டும்தான் விழணும்? மரியாதை நிமித்தமாக ஒருவரை மரியாதை நிமித்தமாக வணங்குவது என்றால் வாழ்த்துவது, வணக்கம் சொல்வது, நமஸ்கரிப்பது வேற விஷயம். ஆனா ஒருத்தர் காலில் விழக்கூடாது. கர்த்தருக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன் பாரு. ஊழியக்காரன் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணா நீ முழங்காலிட்டு ஜெபம் பண்ணு. ஊழியக்காரன் நின்று ஜெபம் பண்ணா நீ நின்று ஜெபம். என்ன சொல்றீங்க? ஊழியக்காரன் பெரிய ஆள், நீ சின்ன ஆள் எல்லாம் கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? குரல் தானாவே மாறிடுப்படுது. நல்லவர். ஐயா என்ன சொல்றது புரியுதா? ஊழியக்காரன் முழங்காலிட்டு இருக்கும் போது நீ முழங்காலிட்டு ஜெபம் பண்ணிக்கோ. ஊழியக்காரன் நின்று ஜெபம் பண்ணா நீ நின்று ஜெபம் பண்ணிக்கோ. ஐயா ஒரு மரியாதைய அவருக்கு கொடு. மனுஷனுக்கு என்ன மரியாதை? மனுஷனுக்கு என்ன மரியாதை? தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட தப்பு இல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில ஒரு துளியை கூட எடுத்து மனுஷனுக்கு கொடுக்க கூடாது. புரிஞ்சவங்க மட்டும். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கோ? நாங்க நிறைய முறை இந்த மாதிரி பண்ணிட்டுமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. ஹாப்பி தானே இதெல்லாம்? ஹாப்பி நியூஸா? நல்ல நியூஸ் சொல்லி இருக்கிற. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். சரியா? நான் வாங்கி கொடுக்குறீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா? ஐஸ் வைக்கிறீங்களா? ஐஸ் வைக்கிறீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்கி கொடுக்குறீங்களா? சரி, தோத்துறோம். நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். ஐஸ்கிரீம் கேட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி கடற்கரைச்சு பார்த்தா வாங்கி கொடுத்துருக்கூடாது. ஏசு நல்லவர். பின்னாடி இருக்கு நம்ம அல்லேலியா சொல்லுங்க. எலிசபெத் அம்மா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா, ஸ்தோத்திரம். சரி, அப்போ வணங்கக்கூடாது இல்லையா? அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். அன்புக்குரியவர்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்றால் ரத்தம் சிந்தினவர் யார்? இயேசு ஒருவரே. அப்படியெல்லாம் முதலாவது நாம் எதை நம்புறோம்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் மட்டும் இல்ல. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ரிஜாய்சிங் இன் ஹோப். ரிஜாய்ஸ் இன் ஹோப் இல்ல, ரிஜாய்சிங் இன் ஹோப். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கல்ல, நம்பிக்கையில சந்தோஷப்பட்டு கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறது. நான் நம்புறத குறித்து நான் நம்புறேன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தினாலே சிலுவையின் பாடுகளை அவர் சகித்தாராம். உங்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் நம்புகிறது உண்மை. ஆம் அல்ல என்று அல்ல, ஆம் ஆமீன் என்று இருக்கிறதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். தானா அல்லேலியா வராதவங்களுக்கெல்லாம் இப்ப அல்லேலியா வருவதாக. பயந்துட்டீங்களோ? சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது என்னுள்ளம் துள்ளுதையா. ஏஸ், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பரலோகம் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது, பரலோகத்தில் உள்ள எல்லா கேருபீன்களும் சேராபீன்களும் உங்களை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, தூதர்கள், ஜீவன்கள், மூப்பர்கள், பரிசுத்தவான்கள் கோடான கோடி. பாருங்க, கடந்த நாள்ல ஒரு சந்தோஷமான செய்தி. நம்முடைய சபாநாயகர் சட்டப்பேரவையில் உட்கார்ந்து 3 வசனத்தை சொன்னார். கர்த்தருக்கு, ஐயா ஒரு மாசத்துக்கு 5-6 வேதாகமத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்றாரு. வெக்கப்பட்டாங்களா? ஐயோ இந்தியாவே பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்தாரா? ஐயோ மெஜாரிட்டி இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து நம்ம வந்து சட்டப்பேரவை தலைவராக இருக்குமே, பதவியை புடிச்சுவாங்கன்னு யோசித்தாரா?
ஏங்க ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்தவருக்கு அவ்வளவு வைராக்கி இருக்குமானால் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவங்க இயேசுவை எவ்வளவு உயர்த்தி ஆராதிக்கணும், எவ்வளவு உயர்த்தி அறிவிக்கணும். ஜீவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் மகிமைப்படும்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக என்ன பண்ணிக்கிறாராம்? இப்போ என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்குது? எனக்கு ஒரு கை வேலை இல்லாத வீடு இயேசுவால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அந்த வேலை. எலிவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது, டெக்கரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 14:1 முதல் 3 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீ அழ வேண்டாம். ஐயா, இனி அவர் தரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்லவும் பாடுகள். இக்காலத்து பாடுகள் ரோமர் 8:18 சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள் உண்டு. நீதிமான்கள் பாடுபடுகிறார்கள். நீதி நிமித்தம் பாடுபடுகிறோம். உலகத்தை அனுபவிக்க முடியல. உலகம் சொல்லுகிற உலகத்தை காரியங்களை நம்ம ஸ்தோத்திரம் என்னவாயிடுறோம்? சிங்கமா இருந்த நம்மள ஆண்டவர் ரட்சித்து ஆடாக்கி நான் நரிகளுக்குள்ள அனுப்புறாராம். எப்படி பத்தியா கதை? அடங்குனா அடங்குற ஆளா நம்மெல்லாம். நீங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. ஸ்தோத்திரம். இடியே ஆனாலும் இடிக்கே இடி கொடுக்கிற நம்ம சிங்கமா இருந்தவங்களை எல்லாம் கர்த்தர் ரட்சித்து ஆடுங்களாக்கி ஓனாய்களுக்குள்ள அனுப்பிவிட்டு இருக்கிறார். எஸ், நல்லவர். எத்தனை பேருக்கு புரியுது? பாடுகள் தான், எதிர்ப்புகள் தான், நீதி நிமித்தம் துன்பங்கள் தான், அவமானங்கள் தான், நெருக்கங்கள் தான். எங்கன்னா ஆட்டம் மேய்ச்சமா மாட்டம் மேய்ச்சமா கோலை போட்டோமான்னு நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம் தான். யாரு தயவும் இல்லாம ஒரு மனுஷனா ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு முடியாதா? முடியும் தான். ஆனா அழிச்சிட்டாரு, நம்பிட்டாரு, பாரம் கொடுத்துட்டாரு, நம்மளை கொண்டு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் வேலைகளை செய்யறாரு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது? நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டி இருக்குது. நான் ஒரு பொருட்கள்னு பாட வேண்டி இருக்குது. நான் ஒரு குப்பன்னு சொல்ல வேண்டி இருக்குது. நான் வாழ்வது உமக்காக சொல்ல வேண்டி இருக்குது. எத்தனையோ அவமானங்களை, பாடுகளை, எதிர்ப்புகளை, நிந்தைகளை. 99 ஆடுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் போது ஒரே ஒரு ஆடு துக்கத்தை கொடுத்துரும். நான் பேசுறது புரியுதுங்களா? 99 நன்மைகள் நமக்கு தேடி வரும். ஆனா அந்த 99 நன்மையை ஒரே ஒரு தீமை ஒட்டுமொத்த ஆட்சி நோக்கிடும். இந்த பாஸ்ட் வேலை இருக்குது, இந்த விசுவாச ஜீவி இருக்குது. ஐயா, 4 மணிக்கு அடக்காராது முடிச்சுட்டு 5 மணிக்கு போய் கல்யாணத்தில் நிக்கணும். ஐயா, எப்படியா இருக்கும் மனநிலை? 4 மணிக்கு சோதரம் உயிர்த்தெழு நம்பிக்கையோடு தேவனே பல வருடமா இப்படி அழுதுட்டு உண்மையாதான் அழுகுறோம். ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்களை இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களை இழக்கிறோம். அடக்கம் பண்ணிட்டு நான் 1 மணி நேரத்துக்குள்ள அடுத்த ரோலுக்கு மாறணும். பாஸ் ஏன் டல்லாக்குறீங்க? கல்யாணத்துல பத்தியா டல்லாக்குறாரு? அவங்க பொண்ணு கல்யாணத்துல இப்படி இருப்பாரா கேக்குதுங்க. எஸ், நல்லவர். என் பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது அன்னைக்கு அவனும் சாவல, நான் அதனால உற்சாகமா இருக்கிறேன். உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது அவனை வந்து சேர்த்திருக்கிறானே, நான் என்ன பண்றது? சோத்திரம். அதை சகிக்கிறோம், நிந்திக்கிறோம், அவமானங்களை சகிக்கிறோம். எங்களுக்கு தண்ணி ஞானசானத்தை நல்ல தண்ணியில் கொடுத்தாரு, அவங்களுக்கு நல்ல தண்ணியில் கொடுத்தாரு. எங்களுக்கு தண்ணி இல்லாத போது இருக்கிற தண்ணியில் தானே கொடுக்க முடியும்? ஞானசானம் கொடுன்னு சொல்றாங்க. தண்ணி இருக்கிற தண்ணியிலேயே ஞானசானம் இருக்க முடியாதா? வாட்டர் டேங்கா வாங்கிட்டு வர முடியும். எஸ் நல்லவர், எஸ் நல்லவர். அன்புக்குரியவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அந்த நம்பிக்கையுடையவர்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும்
நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி நன்றி இடைவிடா. ஓ ஏன் பரிசுத்தவான்கள் பாடுகளை எல்லாம் பெருசா பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்க பரலோகத்தை பெருசா பார்த்தாங்க. தேவகுமாரன் கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற அஸ்திபாரமுள்ள நகரத்தை அவர்கள் பெரிதாக பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களானாலும் புதிய ஏற்பாட்டு கால ரத்த சாட்சிகளானாலும் இன்றைக்கு மறுக்கிற ரத்த சாட்சிகளானாலும் ஏன் அவர்கள் தங்கள் ஜீவனை விட அவர்கள் மரணத்தை வா என்று ஏற்றுக்கொள்கிறார்கள்? தங்கள் ஜீவனை பரலோகத்தை விட தங்கள் அதாவது மரணத்தை விட தங்கள் நம்பிக்கையை பெரிதாக பார்க்கிறார்கள். அப்படியானால் என்ன நம்பிக்கை? உங்கள் இருதயம் கலங்காது இருக்கின்ற சகோதரனே. ஒருவேளை உலகத்தால் நீ காயப்படலாம், ஒருவேளை உள்ள இருக்கிறவங்களாலே காயப்படலாம், அல்லது புரிந்து கொள்ளாத உன் குடும்பத்தால் நீ காயப்படலாம், புரிந்து கொள்ளாத உன் சிநேகிதர்களால் நீ காயப்படலாம், உன்னுடைய உறவினர்களால் காயப்படலாம், உன்னுடைய தொழில் செய்கிற இடங்களில் உங்கள் முதலாளிகளால் நீங்கள் காயப்படலாம், உங்களோடு படிக்கிற சக மாணவர்களோடு மாணவர்களால் நீங்கள் காயப்படலாம். ஆனா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தின் எந்த காயமும் ஏசப்பா எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பரலோகத்துக்கு ஒப்பானதல்ல. இந்த உலகத்தின் எந்த ஒரு கஷ்டமும் எந்த பாடுகளும் ஏசப்பா எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற புதிய எருசலேமுக்கு ஒப்பானது அல்ல. அது அந்த பாடுகளை எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய மகிமை. வெளிப்படுத்தின விசேஷம் 21 3ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் மற்றும் 10ஆம் வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். பரிசுத்த நகரமாகிய பரம எருசலேம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தை பாருங்கள். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படியானால் நம்முடைய 3வது நம்பிக்கை என்ன? எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துல போய் பரிந்து பேசுகிறவராக மாத்திரமல்ல, எனக்காக ஒரு பரம வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு வீடு அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுக்கான ஒரு வாசஸ்தலம் அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கைவேலை இல்லாத ஒரு வாசஸ்தலம் கட்டப்படுகிறது. முடிவே இல்லாத தேவனோடு, முடிவே இல்லாத ராஜ்யத்தில், முடிவே இல்லாமல் நீங்களும் நானும் வாழப் போகிறோம். அந்த மகிமை, அந்த சந்தோஷம் 1000 கோடி ரூபாயை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 5 பைசா 10 பைசா 20 பைசா 1 ரூபாய் 1.5 ரூபாய் நஷ்டத்தை எல்லாம் பெருசா பார்த்துட்டு இருப்பீங்களா? நான் பேசுறது புரியுதா புரியலையாங்க? ஒரு முத்துள்ள ஒரு இடத்தை ஒரு வியாபாரி கண்டுபிடித்து விட்டான், முத்து உள்ள ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட்டான். அந்த இடத்தை வாங்குவதற்காக தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று அந்த இடத்தை வாங்குகிறான். ஏன் அவன் இந்த எல்லாத்தையும் இழக்கிறான்? ஏன் எல்லாத்தையும் இழக்கிறான்? நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்காக எதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் எதை நீங்கள் இழந்தாலும் அது லாபமே. எது உங்களுக்கு வந்தாலும் எது உங்களை விட்டு போனாலும் அது லாபமே. கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு உலகத்தை நஷ்டமும் குப்பையும் தூசமாய் எண்ணுகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளணும். 3வது நம்முடைய நம்பிக்கை என்ன? இப்பொழுது எனக்காக இந்த உலகத்துல என்ன இருக்குதோ இல்லையோ ஸ்தோத்திரம், பரவாயில்ல, ஆனா எனக்காக பரலோகத்துல இயேசுவானவர் இப்பொழுது நான் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிற இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது பரலோகத்துல எனக்காக ஒரு பரம வாசஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையில சந்தோஷமாயிருக்கு. 4வது, இப்படி ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பரம எருசலேமில என்னை சேர்ப்பதற்காக என் ஆண்டவராகிய இயேசு ரகசியமாய் வரப்போகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்த பழைய ஏற்பாட்டுக்கால நீதிமான்களும் புதிய ஏற்பாட்டுக்கால நீதிமான்களும் உயிரோடு எழும்ப போகிறார்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் 53ஆம் வசனம் வரையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அல்லது ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வரை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை,
ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா யோசித்து பாருங்க. நாம் நம்புகிற தேவன் சத்தியமானவர். நாம் நம்புகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிகாரி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் ஒரு பரம வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்துல நம்மை சேர்ப்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றோ ஒரு நாள் ரகசியமாய் வரப்போகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஐயா, இன்னைக்கு பலாயிரம் கோடி ஒரு மனுஷன் சேர்த்துட்டான். எல்லா பதவி, பட்டம், பதவி எல்லாம் வந்துருச்சு. ஆனா ரகசிய வருகையில் அவன் பங்கடைவானா? வாலிப சகோதரர்களே, நண்பர்களே, அன்பர்களே, பெரியோரே, தாய்மாரே, சகோதரிகளே, மகள்களே, தோழிகளே, சிந்திக்கிறீர்களா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் ரகசிய வருகையை என்றைக்கு சந்திக்க என்னைக்கு வரப்போறாரு இயேசு கிறிஸ்து? இயேசு என்னைக்கு வரப்போறாரு? இயேசு என்னைக்கு வரப்போறாரு? சரி, நீங்க என்னைக்கு போறீங்க? ஒரு வாலிபன் கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாராம், தம்பி, மரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியாவது இயேசுவை ஏத்துக்கோ, நீ பரலோகம் போயிடலான்னு. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஆடாடாடாடாடா, எத்தனை அற்புதமான பாஸ்டர். எங்க ஊர்ல தேவிகாபத்துல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவனையே ஒரு மறுபடியும் ரட்சிக்கப்படுன்னு வரும். நம்ம ஆளுங்களுக்கு ஆவி ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, சரீர ரட்சிப்புன்றது தெரியல. நாங்க ரட்சிக்கப்பட்டவங்களே மறுபடியும் ரட்சிக்கப்படணுமாமே. ஆவில ரட்சிக்கப்பட்டவனை மறுபடியும் ரட்சிக்கப்படும் சொல்லல. ஆவில ரட்சிக்கப்பட்டவன் ஆத்துமாவில அனுதினமும் ரட்சிக்கப்படும் என்று சொல்லுகிறோம் கர்த்தருக்கு. அப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஜாலியா போய்க்கிறான், வண்டி ஓட்டிக்கணும், ஜாலியா பந்தாவா போயிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்டுகள் கூட. திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, ஞாயிற்றுக்கிழமை நீ சாவறதா இருந்தா சனிக்கிழமை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், திங்கக்கிழமை நீ சாவறதா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எப்படா சாவன்னு கேட்டுச்சான் அவனுடைய மனசாட்சி அவனை. ஐயோ, நம்ம எப்ப சாவோன்னு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுன்னு வரலாம். வேகமா வந்தானா, பாஸ்டர் என்னப்பா சாவறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இயேசு ஏத்துக்கொண்டா போதும்பா. எப்ப பாஸ்டர் சாவேன்? அதான்பா எனக்கு தெரியாதுனாரா. இயேசு நல்லவர். அப்படியானால் நாளைக்கு நீ ரட்சிக்கப்படலாமா? இன்னைக்கே ரட்சிக்கப்படலாமா? நாளைக்கு பரலோகத்துக்கு நேராக நீங்க வைராக்கியம் பாராட்டலாமா? இன்னைக்கே பாராட்டலாமா? நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாமா? இன்னைக்கே ஞானஸ்தானம் எடுத்துணுமா? நாளைக்கு கொடுக்கலாமா? இன்னைக்கே கொடுக்கலாமா? நாளைக்கு ரெடி ஆகலாமா? இன்னைக்கே ரெடி ஆகணுமா? புரிஞ்சவங்க மட்டும். நாளைக்கு மாறலாமா? இன்னைக்கே மாறிடலாமா? யாரெல்லாம் மாறுவேன் சத்தமா மாற முடியும்? அப்புறம் இந்த துறையில் இருக்கிறவங்க ABC இப்படி வந்துடலாமா? நீங்களாம் சி தான். சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கம்பெனி இருக்கிறீங்க. கம்பெனி இருந்தீங்கன்னா மாற மாட்டீங்கன்னு அர்த்தம். இந்த பக்கம் இப்ப என்ன இப்போ எங்க ஆளுங்க பாருங்க, சிங்கங்க எப்படி சொல்ல போறாங்க பாருங்க. சொல்லுங்க. கிரிக்கெட் விளையாடு போது மட்டும் 500 அடிக்கு அந்த பக்கங்கிறவனுக்கு கூட காது கேட்கற மாதிரி கத்துறது. சர்ச்சில் ஒரு 25 அடி தூரத்துல உட்காந்துக்குன்னு ஏசு நல்லவர். ஆமென். சரி, இப்ப நல்ல கவனிங்க. நாம ரகசிய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏன் சபைக்கு வரீங்க?
ரகசிய வருகைக்காக. ஏன் ஜெபம் பண்றீங்க? ரகசிய வருகைக்காக. ஏன் பரிசுத்தமா வாழணும்? ரகசிய வருகைக்காக. ஏன் வாதம் வாசிக்கணும்? ரகசிய வருகைக்காக. ஏன் அபிஷேகம் பெறணும்? ரகசிய வருகைக்காக. ஏன் ஆவில நிரம்பணும்? ரகசிய வருகைக்காக. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் யோவான் 11ஆம் அதிகாரத்துல மார்த்தாள் மரியாள் இடத்துல சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மரிக்காமலும் இருப்பான். அது எப்படி? மரிக்கிறவன் உயிரோடு, மரித்தவன் உயிரோடு இருப்பானா? உயிரோடு இருக்கிறவன் மரிக்க மாட்டானா? இது எந்த நாள்ல நடக்கிற விஷயம்? இது எப்ப நடக்க போகிறது? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆலயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுது கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர், ஆமென் ஸ்தோத்திரம், 25, 26 ஆகிய வசனங்களிலே இயேசுவானவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமலேயே இருப்பான். எப்படி சாத்தியம்? கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும் பொழுது மரித்திருந்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருக்கிற நாம், கர்த்தருக்குள்ள உயிரோடு இருக்கிற நாம், கர்த்தராகிய வார்த்தைக்குள்ள உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், மரிக்காமலே மறுரூபமாக்கப்பட்டு 2 கூட்டத்தாரும் பரலோகத்திலே மத்திய வானத்திலே சந்தித்து பரலோகத்துக்கு போக போகிறோம். இந்த நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகத்தின் எந்த காரியங்களையும் ஜெயிக்க பழகுங்கள். சத்தம் பத்தல. நம்புகிறவர்கள் நம்பிக்கை உடைய அவசரமாகலாம். அப்படியானால் சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே சோத்திரம் ஆயலாம். யாருக்கு தெரியும்? நீ ஆயத்தமா இருந்தியானா குடும்பமா பேக்கிங் ஆவீங்க. ஆயத்தம் இல்லடானா, அம்மா பெட் காஃபிமா, அம்மா காஃபிமா, அம்மா இவன் ஏஞ்சுக்கிட்ட 7 மணிக்கு, அம்மா 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 8 ரூம்ல வந்தோம். தாப்பால் போட்டு இருக்கோம், பெட் இருக்கும், தலையாணி இருக்கும், பெட்ஷீட் கூட இருக்கும். அம்மா இருக்க மாட்டாங்கப்பா, அப்பா இருக்க மாட்டாரு. சில நேரங்கள்ல ஏச்சுக்கினியா, டேய் இன்னைக்கு ஸ்கூல் ரே, ஏச்சுக்கினியா, ஒரு சத்தமும் காணும். எம்மா நேரம் தூங்கிது பாரு, நைட் எல்லாம் மூச்சுன்னு கிடக்குது, காலையில ஏச்சு தூங்குதா, ஏச்சுக்குதா பாரு. பொண்ணு காணும், பொண்ணு எங்கேயும் ஓடல, பரலோகத்துக்கு போயிருக்குது. நீ எட்டி பார்க்கணும். உங்க பாஸ்டர் சொல்றாரு, சொன்னா கேட்கல. பாஸ்டர் எங்கன்னா தெரியும், பாஸ்டர் தேவகாத்து பாஸ்டர் இருக்கிறாரா? தேவகா பாஸ்டர் இருப்பாரா? தேவகாத்து பாஸ்டர் இருப்பாரா? இருக்க முடியுமா? ஏசு நல்லவர். மா 10 ஏக்கர் ஏற்று சொல்லுமா, பாஸ்டர் ஜான்சான் கொடுக்க சொல்லுமா? இருக்க மாட்டாரு பாஸ்டர். அன்னைக்கு மறைவா சேர்த்து வச்சுக்கிறேன் ஐயா, 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருந்தாலும் நான் கொண்டாந்து நாங்கே கொடுத்துறேன். ஜான்சான் குடியா கொடுக்க மாட்டாரு. இருந்தா தானே அவர் கொடுக்கறதுக்கு. பாவம் இருந்தா கொடுப்பாரு, பாவம் போயிட்டு இருப்பார். நான் சும்மா ஏதோ மத போதனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவங்க மதத்துல சேர்த்துட்டா படிக்கிறதுக்கு அவங்க இப்படி தந்திரமா பேசுகிறான்னு. ஒரு நாள் வரும் பிரதர் சிஸ்டர், இது மத போதனையா, தந்திரமா, மந்திரமா, எந்திரமா, சந்திரமா எல்லாம் புரியும். 100 வருஷத்துக்கு மேல கத்திட்டு கடவுறான், கத்துறான். நோவாவினுடைய உள்ள இருந்து பேசுறது யாரா? கிறிஸ்துவின் ஆவியானவராம். கிறிஸ்துவின் ஆவி. நான் கத்துறாரு. இயேசு ராஜா வர போறாருங்க, எல்லாம் வாங்க. ஒருத்தன் சொல்றான், இயேசு கிறிஸ்து பிளைன்ல வருவாரா, ட்ரெயின்ல வருவாரா, கப்பல்ல வருவாரா, நடந்து வருவாரா? அட பாவி, என் ஆண்டவர் மேகங்கள் மீது வரப்போகிறார். என் ஆண்டவர் எக்காலத்தோடு வரப்போகிறார். என் ஆண்டவர் மணவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார்.
மணவாட்டியே, உன் மணவாளனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இந்த மகிழ்ச்சியில சந்தோஷமா வாழு. கர்த்தருக்கு ரெபேக்காளை ஈசாக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஈசாக்கு முன்ன பின்ன பார்க்கல, ஆபிரகாமை பார்க்கல, யாரையுமே பார்க்கல, எலேசர் தான் பார்த்திருக்கிறாங்க. அந்த அம்மா 10 நாளாகிலும் பொண்ணு எங்க கூட இருந்துட்டு போட்டோமே. சரி, பொண்ணு நான் சொல்றேன், பொண்ணு என்ன சொல்ற? பொண்ணு சொல்லுது, நான் இப்பயே போறேன். அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்குது. நான் பொம்பளையா பிறந்தா, நான் அவர் பொம்பளையா பிறந்தா நான் அவரை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அவர் ஆம்பளையா பிறந்துட்டாரு, நான் என்ன பண்றது? ஏசு நல்லவர், ஏசு நல்லவரையா? தோத்திரம் யோசிக்கிறீங்களா? ரெபேக்காள் சொல்றாங்க, ஐயா இதுக்கு முன்னாடி இந்த எலியேசர் இந்த அம்மா பாத்துக்குதா? ஈசாக்கு எப்படி இருப்பாரு தெரியாது, ஆபிரகாம் எப்படி இருப்பாரு தெரியாது, ஆபிரகாமுடைய தேசம் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனா ஒரு காரியம் புரிந்தது, எலியேசர் பின்னால் போய் ஈசாக்குக்கு மணவாட்டியானான். ஊழியக்காரனாகிய எலியேசர் பின்னாடி போய் மணவாளனாகிய ஈசாக்குக்கு நாம் மணவாட்டிகளாக ஆகிவிட வேண்டும். ஈசாக்கு யாரு? நம்முடைய இயேசுதான் ஈசாக்கு. மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்க விட்டு போகிற தாய் தேசத்தை விட நீங்கள் போய் சேர, அதாவது இது பேய் தேசம், அது தாய் தேசம். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற பேய் தேசத்தை விட நீங்கள் போய் சேரப்போகிற தாய் தேசம் உயர்ந்தது. ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலே, சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலே, பரலோக நம் தகப்பன் வீடு. சத்தமா பாடுங்க. பத்தல நம் தகப்பன் வீடு, தேவனுள்ள தேவன் சத்தம். அப்படியானா நம்முடைய நம்பிக்கை என்ன? மகிமையான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிறார். மணவாட்டியாகிய நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். அவரோடு கூட மகிமையில போய் சேரப்போகிறேன். 5வதாக 1000 வருட அரசாட்சியை நான் நம்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 33 ஆகிய வசனங்கள். ஆமென். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அது 32 வாசிக்கிறேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வரும்பொழுது அவருக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கன்னி மரியாள் கர்ப்பவதி ஆக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை தேவதூதன் சொல்லிவிட்டு கன்னிமரியாளுக்கு சொல்லுகிறார், அவர் யாராய் இருக்கிறாரா? அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். கொடுத்தாரா முதல் வருகையில? இது கொடுத்தாரா? இது பகிரங்க வருகைக்கு பின்னால் இயேசுவானவர் 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்கிறதுக்கான தீர்க்க தரிசனம். அப்படியானால் இந்த பூமியை 1000 வருடம் இயேசு கிறிஸ்து அரசாளுவார். அவர் அரசாளும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் அரசாளும் பொழுது நாம எங்க இருப்போம்? கேள்வி. நாம எங்க இருப்போம்? ரகசிய வருகையில பரலோகம் போனவங்க பகிரங்க வருகையில அவரோடு கூட வரப்போகிறோம். ரகசிய வருகை சபைக்காக, பகிரங்க வருகை சபையோடு. யார் அந்த சபை? யார் அந்த சபை? அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். திரளான பொன்வெள்ளியிலே களி கூறுவதை பார்க்கிறோம். உங்கள் நம்பிக்கையிலே களி கூறுங்கள். இந்த உலகம் தருகிற அற்பமான சந்தோஷங்களிலே நீங்கள் களி கூறுவதை பார்க்கிறோம். பரலோகம் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய சந்தோஷம் உள்ளவர்களாய் அவர்கள் தலையின்ற நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம். ஓடு ஓடு ஓடி போகும்.
நீங்கள் சந்திக்கிற எந்த ஒன்றைய நம்பிக்கையோடு சந்தியுங்கள். நீங்கள் பார்க்கிற எந்த ஒன்றைய நம்பிக்கையோடு பாருங்கள். நீங்கள் கேட்கிற எந்த ஒன்றைய நம்பிக்கையோடு கேளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நம்பிக்கையோடு அணுகுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் வந்தாலும் அதை நம்பிக்கையோடு ஒப்பிட்டு, என்னுடைய நம்பிக்கை அதை உடைக்காமல் இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய நம்பிக்கையை எடுத்து நான் என்னுடைய பிரச்சனைகளை உடைத்து விட வேண்டும். கர்த்தருக்கு அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம். ஐயா, ஒரு 5 வருஷம் அரசாடுறதுக்காக அவன் படுற பாடுக்குது பாருங்க. எதையோ வளரிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம பூசிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கசக்கி கையை புரிஞ்சங்க எடுக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் வந்துட்டு தெரியாம வளர்றவர் இல்ல. நம்ம ஆண்டவர் ரியல் ஹீரோ கிடையாது, அவர் ரியல் ஹீரோ. சொல்றதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவாரு. அவர் சொல்றது எல்லாத்தையும் செய்வாரு. அல்லேலூயா. வராத உங்க அப்பாவைத்தான் நான் புகழ்ந்து பேசிக்கிறேன். எங்க அப்பா இயேசுவை மட்டும் இல்ல, உங்க அப்பா இயேசுவையும் தான் நான் புகழ்ந்து பேசிக்கிறேன். மகிமையின் தேவன். நீங்க யோசித்து பாருங்க, இது யாருக்கு பாஸ்டர் இதெல்லாம் நடக்க போகுது? பிரசங்கத்தை யாருக்கோவா பண்ணீங்கிற இந்த பிரசங்கத்துக்குரிய உரிமையாளர் யாரு? இந்த பிரசங்கத்துக்கான உரிமையாளர் நான் என்றவங்களாம் கை தூக்குங்க. யாருக்காக இந்த மாளிகை இல்ல, அந்த மாளிகை, இந்த மாளிகை இல்ல, அந்த மாளிகை மனவாட்டிக்கு தானங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு. நாம அவர் எப்படி நேசிக்கிறோம்? ஏதோ நேசிக்கிறோம் பாஸ்டர். நீங்க பாஸ்டர்களை, கணவரை, மனைவிய, பிள்ளைங்களை எல்லாம் லைட்டா பாருங்க. இந்த நேச கர்த்தரை வெயிட்டா பாருங்க. இவங்களெல்லாம் நீங்க பிரியறத பத்தி எல்லாம், இவங்களை பிரியறத பத்தியும் பிரியப்படுத்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது. சகோதரம், அந்நேசரை மிஸ் பண்ணவே கூடாது. 1000 வருடம் ஆட்சி இந்த பூமியில நாம் ஆளப்போகிறோம், அவரோடு கூட ஆளப்போகிறோம். ஆமென். இவர் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் சொல்ல நேரம் தான் இல்லை. கர்த்தர் நல்லவர். 1000 வருடம் இந்த பூமி எப்படி இருக்க போகுதுன்னு சகரியா 14, 7, 8, 9 சொல்லுகிறது. சகரியா அது மட்டும் வாசித்து நம்ம அடுத்த ஒரு 2 பாயிண்ட்களை வேகமா வாசித்து போயிடலாம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்க போகுது பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம், 8ஆம், 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்போது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இந்த பூமியை, இதே பூமியை 1000 வருடம் என் ஆண்டவராகிய இயேசு அரசாள போகிறார். எருசலேமை தலைமையாக கொண்டு யூதர்கள் தேசங்களை அவர் ஆளப்போகிறார். யூத தேசத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய உலகத்தின் மற்ற தேசங்களை எல்லாம் அவருடைய பிரதிநிதிகளாக நானும் நீங்களும் ஆளப்போகிறோம். ஆளப்போகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வாழ்வீர்கள், வாழ்கிறவர்களாக மட்டுமல்ல, ஆள பிறந்தவர்கள். நாம் ஆளுவோம் தேசத்தை, இந்த உலகத்தை நீதியோடு ஆளப்போகிறோம், உண்மையோடு ஆளப்போகிறோம், இயேசுவோடு ஆளப்போகிறோம். 6வது நம்முடைய நம்பிக்கை என்ன? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை.
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்ன வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவையின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்கள் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அன்புக்குரியவர் சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ நம்பிக்கை கட்டுக்கதை அல்ல. கிறிஸ்தவர்கள் ஏதோ கற்பனையில் உருவான சித்திரத்தை வணங்கி கொண்டிருக்கவில்லை. ஏதோ ஒரு மதத்தை ஏற்படுத்தி, ஒரு கடவுளை ஏற்படுத்தி, அந்த கடவுளை நம்புவதற்காக 10 பாஸ்டர்கள் சேர்ந்து ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட சித்திரமல்ல இந்த பரிசுத்த வேதாகமம். மாறாக மனுக்குலத்தின் தேவன் வைத்த அன்பின் வெளிப்பாடு சிலுவை என்றார். இன்னொரு அன்பின் வெளிப்பாடு பரிசுத்த வேதாகமம். உன்னையும் என்னையும் மன்னித்து, பாவத்திலிருந்து மன்னித்து ரட்சிப்பதற்கு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டது. உன்னையும் என்னையும் ஆவிக்குரிய நிலையில மறுரூபமாக்கி பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வேதாகமம் சொன்னது உண்மை, சொல்லிக் கொண்டிருக்கிறது உண்மை, சொல்ல போவது உண்மை. கடந்த கால சரித்திரங்களில் வேதம் இதுவரைக்கும் யாராலும் பொய் என்று நிரூபிக்கப்படவே முடியல. வேதத்துக்கு எதிராக எழும்பி வேதத்தை பொய்யாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேதத்தை விசுவாசிக்க தொடங்கினார்களே தவிர, வேதத்திற்கு எதிராக எழும்பி நாங்கள் வேதத்தை பொய் என்று நிரூபித்தோம் என்று ஒருவரை நீங்கள் காட்ட முடிந்தால் காட்டுங்கள் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற கடந்த கால சத்தியங்களும் உண்மை, நடந்து கொண்டிருக்கிற நிகழ்கால சத்தியங்களும் உண்மை, எதிர்காலத்தை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற சத்தியமும் உண்மையிலும் உண்மையாயிருக்கிறது. இங்கிலாந்தின் எலிசபெத் ராணி கேட்டார்கள், தன்னுடைய போர் தளபதி ஆலன்பி என்பவரிடத்தில் கேட்டார்கள், இந்த பரிசுத்த வேதாகமம் உண்மை என்பதற்கு ஒரே எழுத்தில் பதிலை சொல்லு என்று. அவர் சொன்னார், யூதர்கள் என்று சொன்னார். யூதர்கள் கற்பனையில் இருக்கிறார்களா அல்லது உண்மையாவே உலகத்தில் இருக்கிறார்களா? யூதர்களின் மையமாக கொண்டு இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது, யூதர்கள் இயேசுவை நம்புகிறார்களா இல்லையா? அவரை இயேசு கிறிஸ்துவ அவர்கள் என்னவா நம்புறாங்கன்றது ரெண்டாவது விஷயம். இயேசுன்னு ஒருத்தர் யூதர்கள் நம்புறாங்களா இல்லையா? வரலாற்றின் ஆசிரியர்கள் இயேசு நம்புறாங்களா இல்லையா? என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இயேசுவை நம்புதா இல்லையா? உலக வரலாற்றை கிமு கிபி என்று பிரித்தவர்கள் இயேசுவை நம்புகிறார்களா இல்லையா? என் கேள்வி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார், வளர்ந்தார், வந்தார் என்று உண்மை என்றால் அவர் மரித்தது ஏன் என்பதற்கான பதிலை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்பதற்கான பதிலை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதிரிகளால் குற்றம் சாட்ட முடியாதவர். யூதர்களை வெறுத்து யூதர்களை கொலை செய்வதை மும்முரமாக கொண்டிருந்த பொந்திய பிலாத்து இயேசுவை குற்றமற்றவராக கருதினார் என்றால், அதை எதிர்க்கிறவர்களாலும் நேசிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து என்றால், எந்த பாவத்துக்காக இயேசு மரித்தார்? சொந்த பாவத்துக்காகவா? மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்கும் பலியாக கடவுள் பலியாக வேண்டும் என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறதே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் மட்டுமா சொல்லுகிறது? எல்லா மத வேதங்களும் சொல்லுகிறது. என்றால் ரத்தம் சிந்தின சரித்திர புருஷன் யார்? இயேசு ஒருவரே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உண்மை என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி வைத்து போயிருக்கிற சத்திய வேதாவசனங்கள் உண்மை. இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வேதம் சொல்லுது நடந்து கொண்டிருக்கிறது உண்மை என்றால், ஈரான் சண்டைகளை 2000 வருஷங்களுக்கு முன்பாக, 2700 வருஷத்துக்கு முன்பாக தானியேலுக்கு சொன்னது எந்த அமெரிக்கா? அமெரிக்காவின் வஞ்சகத்தால் இந்த பரிசுத்த வேதாகமம் விற்பனையாகி உலகம் முழுவதும் பரப்பப்பட்டிருக்குமானால், அமெரிக்கா என்கிற தேசமே 800 வருஷங்களுக்கு முன்பாக தானே உருவானது. 2700 வருஷங்களுக்கு முன்பாக தானியேலுக்கு இந்த ஸ்தோத்திரம் ஈரானின் யுத்தங்களை குறித்து, 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த யோவானுக்கு இந்த ஈரானின் யுத்தங்களை குறித்து, இயேசு கிறிஸ்து மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21, 2 தெசலோனிக்கே 2 போன்ற புத்தகங்களிலே இந்த யுத்தங்களை குறித்து முன்னறிவித்தாரு. யார் சொல்லிக் கொடுத்தது என்றால், இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஜீவ புத்தகம் என்றால், இதுவரைக்கும் இந்த புத்தகம் சொல்லுகிறதெல்லாம் உண்மை என்றால், வரப்போகிற நாட்களிலே ஒரு பெரிய வெள்ளை சிங்கசான நியாய தீர்ப்பு உண்டு. ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவர்கள் ஒருவர் கூட நித்திய ஜீவனுக்கு வர முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஒருவராகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். நீங்கள் ஒருவராகிலும் கெட்டு போவது
இந்த ஊழியக்காரனுடைய சித்தம் அல்ல என்றால் நாம் ஒரு பெரிய எச்சரிப்பை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:11 சொல்லுகிறது, பூமியின் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இவைகள் என்னவா எழுதப்பட்டிருக்குதான்? 1 கொரிந்தியர் 10:11. ஆமென், ஸ்தோத்திரம். இவைகள் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். கடைசி நம்பிக்கை என்ன தெரியுங்களா? பிந்தின நித்தியத்தை நம்புகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:1 வாசியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:1 ஒரு வாசியுங்கள் வேகமா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பூமி, இந்த வானம் வெந்து உருகி அழிந்து போகும். இது தன் நிலைகளை மாற்றிக்கொள்ளும். இதே பூமி தான், இதே வானம் தான், ஆனால் ஆதி நிலைக்கு திரும்பும். இது ஒரு ஞானஸ்தானம் எடுக்க போகிறது, அக்கினி ஞானஸ்தானம். கர்த்தருக்கு ஆவி ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவி ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அக்கினி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பூமிக்கு வரப்போகிற அக்கினி ஞானஸ்தானம் சேதமடைய மாட்டார்கள், சேதமடைய மாட்டோம். இருக்கிறீங்களா? பேய்கள் ஓடுது, வாரம் பேய் ஓடனா அது என்ன சபன்னு கேட்கறேன். பேய் ஓட்டம், பேய் இல்லைன்னு சொல்லியே வாரம் பேய் ஓட்டினா அது என்ன சபன்னு கேட்கறேன். இப்ப சொல்லுங்க, டூப்ளிகேட் பேய் ஓட்டிடலாம், ஒரிஜினல் பேய் ஓட்டுறது தான் கஷ்டம். ஒரிஜினல் பேய் யாரு? பேயை விட டேஞ்சரான ஆளுங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம். பேயை விட நம்ம பரலோகம் போறதுக்கு தடையா இருக்கிற ஒரு டேஞ்சர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பேயை விட நாம பரலோகம் போறதுக்கு, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறறதுக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். பேயை விட ரொம்ப டேஞ்சரானது. ஏன் என்ன பேய் மாதிரி பாக்குற? ஐயா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆவிக்குரிய நிலைகளில் ஆசீர்வதிக்கப்படுவோம், பரலோகம் போவோம். பேயை விட தடை பண்ற ஒண்ணு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னது? சுயம். என்னதுங்க? சுயம். பேயை ஓட்டிடலாம் சகோதரா ஈஸியா, சுயத்தை ஓட்டுறது தான் கஷ்டம். என்ன சத்தியத்தை சொன்னாலும் உங்க சுய விருப்பமா இருந்தா, இயேசுநாதர் தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தாரு. இப்ப என்னன்ற பரலோகம் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். நரகம் இருக்குது, அதுவும் தான் இருந்துட்டு போட்டோம். ஐயா, மரித்தா பரலோக நரகம் இருந்துட்டு போட்டோம். இன்னும் இப்போ நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், அபிஷேகம் பெற மாட்டேன், அது செய்ய மாட்டேன், போக மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். கெஞ்சுவது நான் அல்ல, மிஞ்சுவதும் நான் அல்ல. கெஞ்சுவதும் இயேசு, மிஞ்சுவதும் இயேசுதான். கத்தி கொண்டிருக்கிறதும் அவர் தான். அவர் இல்லைன்னா உயிரோடு இருப்பனா? ஐயா, 10 ஏஞ்சுக்கிற மாதிரியா நம்ம பாடி இருக்குது? கர்த்தருக்கு 2012 பாடியா இருக்க வேண்டிய பாடிக்குள்ள கத்திட்டு இருக்கிறது நான் அல்ல, ஆவியானவரே. ஒவ்வொரு சண்டையில வந்து நிற்கும் பொழுதுங்க, நானும் இந்த மேட நாகரிக பிரசங்கத்தின்படி பேசணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு சண்டே வந்தவொன்னே நமக்கு சண்டை வந்துடுது. ஏசு நல்லவர். சண்டை ஆரோக்கியமான சண்டையா, ஆபத்தான சண்டையா? நம்ம போட்டுங்கிறது ஆரோக்கியமான சண்டை. நல்ல ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அப்படியே சீழை பிதுக்க மாட்டாரு, எதையும் கிளீன் பண்ண மாட்டாரு, டென்ஷன் வைக்க மாட்டாரு, பஞ்சு வைக்க மாட்டாரு, ஊசி போட மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அப்படியே அழகா வாசனையா இருக்கிற மருந்து எடுத்து மேல வச்சு அப்படியே பூசி ஒரு கட்டை போட்டு விட்டுருவாரு. அடுத்த வாரம் போறீங்க, அப்படியே அந்த பஞ்சு எடுக்க மாட்டாரு, அந்த சீழ் எடுக்க மாட்டாரு, அப்படியே போட்டுருவாரு. அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? இல்ல, என்ன நடக்கும்னு கேட்டேன். சின்ன அடிப்பட்டு சீழுக்காக போனவங்க மேல அப்படி பூசிட்டே இருந்தா கேன்சரா மாறிடும். ஒண்ணு வெட்டுவாங்க, இல்லைன்னா தட்டுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, லேசா புரியும். வீட்டுக்கு போனோம்னா என்னடா சிரிக்கிற? ஐயா, அப்ப சொன்னது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. தூக்கத்துல சிரிப்பாங்க சிலரு. ஏய், ஏண்டி இன்னாடி ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. ஏய், இன்னாடி ஆச்சு? இல்ல காலையில பண்ண பிரசங்கம் இப்பதான் ஞாபகம். ஐயா, முடிக்கிற நேரத்துல போய் காமெடி பண்றீங்க, தொடுக்கும் போது முடிக்கிற நேரத்துல வந்து காமெடி பண்ணிக்கிறீங்க.
இயேசு நல்லவர். பிந்தின நித்தியம், முடிவில்லாத ஒரு பிந்தின நித்தியம். 22:5 சொல்லுகிறது, 22:5 சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்களில் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அவரோடு அரசாளுவார்கள். அவரோடு வாழறதே ஒரு அரசாட்சி தானே. சதா காலம் ஆண்டவரோடு நித்தியமாகிய தேவனால், எல்லாரும் வாய் தருங்க, நித்தியமாகிய தேவனால் நித்தியமாய் வாழ்வதற்கு நித்தியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட நித்தியமானவன் நான். இவ்வளோ நேரம் கத்து கத்திங்கிற நான் சத்தமா சொல்றேன், உட்காந்துன்னு கேட்டுங்கிற நீங்க மெதுவா சொல்றீங்க. சத்தமா சொல்லுங்க, நித்தியமாகிய தேவனால் நித்தியமாய் வாழ்வதற்காக நித்தியத்தில் தீர்மானிக்கப்பட்ட நித்தியமானவன் நான். அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை என்ன? கிறிஸ்தவர்கள் நம்முடைய நம்பிக்கையில ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டி இருக்கிறது என்றால், ஆமென், நாம் ஒன்றானவை தேவனை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவ பரிகாரி என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவானவர் நமக்காக பரலோகத்தில் ஒரு பரிசுத்த நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு அங்கிருந்து மகிமையின் ராஜாவாக ரகசிய வருகை வந்து நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வார் என்று விசுவாசிக்கிறோம். 1000 வருடம் இந்த பூமியை, 7 ஆண்டுகள் பரலோகத்தில் இருந்து விட்ட பிற்பாடு 7 ஆண்டுகள் இந்த பூமியில உபத்திரவம் நடக்கும்போது நாம் இல்லாமல் பரலோகத்தில் இருக்க போகிறோம். 1000 வருட அரசாட்சியை நம்புகிறோம். வெள்ளை சங்காசன நியாய தீர்ப்பை நம்புகிறோம். பிந்தின நித்தியத்தை நம்புகிறோம். இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க போகிறோம். நாம கண்ணை மூடினாலும் சரி, அவர் எக்காலம் தொனித்தாலும் சரி, அவர் வந்தாலும் நாம போனாலும் அவரோடு வாழப்போகிறோம். நம்ம ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகவே நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் ஏந்திரலுங்க. ஹல்லேலூயா. ஓரா கஷல் பரபா ரிகபலா துரபா சிபலா தரகா. எல்லாம் வாயை திறந்து என்ன தோணுது உங்க மனசுக்குள்ள கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வான சேனைகள் சூழ எக்கால சத்தம் முழங்க மேகா மீதினில் ஒரு நாள் நன்றி. ஆயத்தமாகிறது, வாழ்வே அந்த நாள் சத்தமா பாடுவானே. ராஜா மாதா நாசா வாரா வாரா தேவாரி சுந்தரி வாரா அந்த நாள் சதிமது, அந்த நாள் சாமி கரனை தட்டி மாயல் கடந்து பாட்டை அந்த வாழ்வு நித்தியமா, வாழ்வு நித்தியா. ஓ ராபா ரீபா ராபா ராபா கரனை தட்டி கொஞ்ச நேரம் வாயில தடுத்து ராபா 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 ரீபா ராபா ராபா எல்லாரும் வாயில தாண்டது. அந்த நாள் சதிவு, அந்த நாள் சதிவு, அந்த நாள் சதிவு, அந்த நாள் சதிவு. ராரா ராபா ரீபா ரீபா ராபா 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 நீ ரீபா ராபா ராபா நீ ரீபா ராபா ராபா அந்த நாள் சதிவு. இது வெறுட்டு மத கூச்சல் அல்ல, இது வெறும் சபை கூச்சல் அல்ல, இது ஏதோ ஒரு அறிவின் வெளிப்பாடு அல்ல ஐயா, இது சத்திய வெளிப்பாடு. இது நடக்க போகிற நடந்த சத்தியத்தின் உண்மையின் வெளிப்பாடு.
இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உலகத்தின் உபத்திரவங்களால், தோய்வுகளால், தொல்லைகளால், நெருக்கங்களால், பாடுகளால் சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் இவைகள் எல்லாம் நீங்கிவிடும். அதி சீக்கிரத்தில் இவைகள் எல்லாம் மாறப்போகிறது. மகிமையான நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. தேவனை நம்புவதில் உறுதியாயிருங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர் என்பதை உறுதியாயிருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சந்தோஷமா இருங்க. இயேசு ரகசியமாய் வரப்போகிறார், எப்போதோ வரப்போகிறார், என்றைக்கோ வரப்போகிறார். ஒருவேளை அது இன்றைக்கா இருக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. 1000 அரசாட்சி இந்த பூமியில அவரோடு ஆளப்போகிறோம். எல்லை சிங்காசன நியாய தீர்ப்புல உலகத்துல இருக்கிறவர்கள் தண்டிக்கப்படும் போது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நாம் தண்டிக்கப்பட போவதில்லை. ஓ, நாம் பிந்தின நித்தியத்துல நித்தியமா இயேசுவோடு, ஆமென், தேவனோடு வாழப் போகிறோம். நம்பிக்கையுடையவராய் வாழுங்கள். ரிஜாய்சிங் இன் ஹோப். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அலோசிசையா ஜெபமனுக்கு சத்தம் உயர்த்து. இருக்காரா? அலோசிசையா ஜெபமனுங்க. சத்தமா பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு அப்படியாக நம்பிக்கையுடையவர்களாக இந்த பூமியிலே நாம் எந்த நன்மை தீமைகளிலும் ஆமென் நம்பிக்கையை முன்வைத்து நாம் வெற்றி பெற்றவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா என் முழு உள்ளது அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.